வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. ஆனால் அந்த தனிச்சிறப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சந்தேகம் உங்களில் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்ற நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்களும் இருக்குது. ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக எனக்கு இப்போ தெரியல, நான் என்னுடைய வேலைகளை தான் பார்த்துட்ருக்கேன். இதில் எப்படி இந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ளே கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை நீங்களாக தான் உணரணும், வேறு யாராலையும் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் டஃப். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களை பற்றி உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும் மற்றவங்களை விட. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் தான் திருப்பி உங்கள் மைண்டில் இருந்து ஆலோசனை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அமைதியாக ஒரு இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஃபோனோட டிஸ்டர்பன்ஸோ இல்லை மற்ற டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல், எதுவும் இல்லாமல் ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு, அதை பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த விஷயங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாக வந்துச்சு, நான் இந்த இதை பண்ணும்பொழுது எனக்கு சந்தோஷம் அதிகமாக வந்துச்சு, அது நேர்மறையான விஷயங்களாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவானதாக இருக்கணும். அப்படி பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. அது என்ன வேணுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் இருக்கும். சில பேர்த்துக்கு குடும்ப விஷயங்கள் இருக்கும். சில ஈவன் சமைக்கிறதா கூட சில பேர் சொல்லுவாங்க. அது உடனே நீங்கள் சமைக்கிறதுன்னு எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முதல்ல இருக்கலாம். அதை நீங்கள் ஆலோசித்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அதை பண்ணும்போது உங்களை தாண்டி நீங்களே அது சந்தோஷமாக உணர்வீங்க. அந்த மாதிரி தருணங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் தான் அதில் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி பர்டிகுலராக இதை பண்ணும்பொழுது எனக்கு நிறைய சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்காக பண்ணி கொடுக்க வேண்டிய விஷயமாக இருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். சில பேர்த்துக்கு அது அப்படி எழுதிட்டு டவுட் இருக்கும்பொழுது நீங்கள் அதே விஷயங்களை திருப்பி பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி சந்தோஷங்கள் கிடைச்சதுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக தனியாக அமைதியாக மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் எந்த உள்நோக்கம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்ததை மட்டும்தான் எழுதணும். ஏன்னா சில பேர் சொல்லியிருப்பாங்க, இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதனால் சந்தோஷப்பட்டேன்ட்டு. அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும் இந்த விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, இதை என்னால் அதை நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் லட்சியமான விஷயமாக இருக்கும். அதை நீங்கள் கையில் எடுத்து அதை அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் அடையலாம்.